இருக்கு. டிஏ கலெக்ஷன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் ஆஸ்டின் ரோஸ் கலெக்ஷன் ஒரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ரோஸ்ல நிறைய கலெக்ஷன் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து இதெல்லாம் போனாலும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. நல்லா சென்டர்ல பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலர், நல்லா டார்க் பிங்க் கலர் இருக்கு. நல்லா கப் ஷேப்ல இருக்கு பாருங்க. நல்லா கப் ஷேப்ல மாடல் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஏன்னாப்பா கான்ஸ்டன்ட்லாம் இது இன்ஜினியர் படிக்கிற மாதிரிலாம் சொல்ற வெரைட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் வரும். அந்த ரோஸ் நல்லா ஹைட் வரும். கீழே நீங்க பார்க்கலாம். நல்லா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு இதழ்களும் பார்த்தீங்கன்னா நல்லா அடுக்கு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் அப்படி பயங்கரமா இருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இருக்கு. இதுல 8 இன்ச் பாட்ல நம்ம கிட்ட வெடிக்க வரைக்கும் ஒரு கலர் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதே மூணு கலர் மூணு டிஃபரெண்டான கலர்ஸ் இருக்கு. கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த வீடியோ தான் இது. என்ன பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன் புதிய கலெக்ஷன் என்னப்பா வந்திருக்கு, அப்டேட் பண்ணுங்க. நிறைய பேர் கீழே கமெண்ட் ஓகே நம்ம ரீசெண்டாக வீடியோ போட்டதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ரோசஸ்லாம் புதுசாக வந்திருக்கோ அந்த ரோசஸ்லாம் வீடியோ போடுங்க, ரேரஸ்ட் கலெக்ஷன்லாம் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன பார்த்தீங்கன்னா நிறைய தரமான புது கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. டிஏ கலெக்ஷன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் ஆஸ்டின் ரோஸ் கலெக்ஷன் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஏ வந்து 29 கான்ஸ்டன்ட் இருக்குது, மோன் குரோர் இருக்குது, நம்பர் 13 இருக்குது, அப்புறம் நம்பர் டிஏ 33 இருக்குது, டிஏ 42, 43 இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் எல்லாமே லைனாக காட்டுறேன். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தெரியும் ஒரு செடிக்கு வந்து எப்படி உரம் கொடுக்கணும், எந்த மாதிரிலாம் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், எந்த மாதிரிலாம் கட் பண்ணி விடணும், உங்களுக்கு வெரைட்டிஸோட ஹைட்டு இந்த வெரைட்டிக்கு இந்த ரேட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கினே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் ஆர்டர் பண்ண முடியும். ஓகேண்ணா நீங்கள் கால் பண்ணால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும். கேட்லாகில் செடியோட விலை எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ 1 by 1 கலெக்ஷன் பார்க்கலாங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். நிறைய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கிவ்அவே கூட இருக்குது. ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ 43 ரோஸ். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் ஆஸ்டின் 43 என்ற ரோஸ் வகை. ஓகேண்ணா ஒரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ரோஸில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாண்டு இதெல்லாம் போனாங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க. அதை பார்த்தாவே அப்படியே மயங்கி விழுந்துடும். அந்த மாதிரி வெரைட்டிஸில் நான் ஒரு சில வெரைட்டிஸ்லாம் எனக்கு பிடிச்ச வெரைட்டிஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக வளர்த்துட்டு இருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் இந்த டிஏ 43. இதோட பிளான்ட்டோட ஹைட் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வளர்த்த பிளான்ட். போன வருஷம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி வச்சது. இந்த அளவுக்கு நல்லா ஹைட் வளர்ந்துருக்கு பாருங்கள். செடியோட பிரான்ச்சஸ் பாருங்கள், துளிரை பாருங்கள். இந்த டிஏ வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டாக வந்து அப்படி பூத்து தொங்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே தொங்குதா. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேல் கலர்லேயும் நல்லா பிங்க் கலரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்சு மொட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். மொட்டுக்கள் வெடிக்கும் போது தான் அந்த பேல் கலரும் அந்த பிங்க் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நல்லா கப் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா நெருக்கமாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days வரைக்கும் தாங்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் கொட்டாதனால இருக்குமா இருக்கும். இது எல்லா பூக்களும் நீங்களே பாருங்கள். எல்லா பூக்களும் எல்லா செடியிலும் பூத்துருக்கு. நான் அப்படியே காட்டுறேங்க பாருங்கள். இதில் பூக்கள் பெட்ரல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். நல்லா நெருக்கமாக இருக்குது. பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு கூட 2-3 days ஆயிடுச்சு. ஓகேங்களா. அப்படியே பாருங்கள் பக்கம் பாருங்கள். இங்கே பாருங்கள் இதோட பெட்ரல்ஸ் பாருங்கள் நல்லா நெருக்கமாக இருக்கா. வெடிக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகுதா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மலர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே பூக்களை கொட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் இதில் இங்கே பாருங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் மொட்டுக்கள் இங்கே பாருங்கள் இதில் இருக்குது. இங்கே பாருங்கள் இது எல்லாமே இருக்குது பாருங்கள். ஓகே எல்லாமே பெரிய செடி. கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஹைட்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட இதோட ஹைட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். பெரிய பிளான்ட். ஓகேங்களா. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டாக போய் தான் பூக்கும் டிஏ 43 ரோஸு. இதெல்லாம் எப்படிப்பா பராமரிக்கணும், உங்கள் வீட்டில் மட்டும் இந்த மாதிரி பூக்குமா, உங்கள் நர்சரியில் மட்டும் இந்த மாதிரி பூக்குமா, எங்கள் நர்சரியில் வந்தால் வீட்டில் வந்தால் பூக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவாத்து மூலியமாக கவாத்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அழகாக பூக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஏ 43 தரமான பிளான்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. 1-2 இல்லைங்க, உங்களுக்கு தான் 50 பிளான்ட் இருக்குது. அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும். வேணுமுக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஏ கலெக்ஷன் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்து போய் பார்க்கலாம். அடுத்துதான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 30. ஓகேங்களா. நம்பர் 30 மோன் குரோர் ரோஸ். ஓகேங்களா. ஏன்னா இது இன்ஸ்டாகிராம் வீடியோ, அதாவது வெளிநாட்டு வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் அவ்வளோ அழகாக பூத்து குழுவும். இந்த மாதிரி ரோஸெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரோஸ்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓகே நம்ம கேபிஎஸ் நர்சரினா பார்த்தீங்கன்னா தரமான ரோஸ் கலெக்ஷன் ஆகுது. எல்லா கலெக்ஷன்லையும் அந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோன் குரோ ரோஸ் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டடான ரோஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். இதோட பேர் ஸ்வீட் ஆர்ட் ரோஸ். ஓகேங்களா. ஸ்வீட் ஆர்ட் லவ் ரோஸ்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதயம் எப்படி அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த பூக்களை பார்க்கும்போது மனம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கோவத்தை இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சங்கடம் இருந்தாலும் சரி, பூ அந்த அளவுக்கு சாந்தப்படுத்திடும். ஓகேங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆர்ட் லவ் ரோஸு. தரமான வந்து பார்த்தீங்கன்னா மோன் குரோ ரோஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இது பிரான்ச்சஸோட ஹைட் இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது. 4 feet ஹைட்டில் இத்தனை பிரான்ச்சஸ் 1 2 3 4 பிரான்ச்சஸோடு இருக்கும். இந்த மாதிரி வீடியோலாம் நமக்கு நம்மளோட வீடியோஸில் வந்திருக்காது. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 year வளர்த்த பிளான்ட்டு தரமான இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் எல்லாமே பார்டரில் ஃபுல்லாக லைட்டு வந்து பால் கலர்லையும் ஒல்லா சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலர், நல்லா டார்க் பிங்க் கலர் இருக்குது. நல்லா கப் ஷேப்பில் இருக்கும் பாருங்களேன், நல்லா கப் ஷேப்பில் மாடல் ஒரு டீ கப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா ஆப்பிள் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அட்ராக்டாக இருக்கும். நீங்கள் பூக்கள் பார்த்தோன்னா அட்ராக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பூ பூசினா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 days வரைக்கும் அப்படியே இருக்கும். ஒரு 5 days வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் கொட்டாதனால நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். இது எல்லாம் 1 2 பிளான்ஸ் இல்லைங்க, இதில் இருக்கிற எல்லா பிளான்ஸும் அதே மாதிரி தான் பாருங்கள். எல்லா பிளான்ஸும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுற நல்லா பிரான்ச்சஸோடய இருக்குங்க பாருங்கள், எத்தனை கிளைகளோடு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதை வாங்கி ஒரு 14 inch போட்டோ இல்லை க்ரோ பேக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லேயே வச்சுட்டிங்கன்னா போதும், அவ்வளோ அழகாக பூத்து கொடுக்கும். ஓகேங்களா, மோன்க்ரோ ரோஸு எல்லாமே பாருங்கள். இதில் பாருங்கள் பூக்கள், இதில் பாருங்கள் பூக்கள், இதில் பாருங்கள் மொட்டுக்கள். எல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மொட்டுக்கள், இங்கே பாருங்கள் இன்னும் பெருசாக வருங்க பாருங்களேன். இது அழகாக எவ்வளோ மடிப்பு பாருங்களேன், எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஓகேங்களா, லவ் ரோஸ். ஓகேங்களா, லவ் ஸ்வீட் ஆர்ட் லவ் ரோஸு வேறு லெவலில் இருக்குது. அந்த மோன்க்ரோ ரோஸு விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்காங்க. நல்லா தரமான மதர் பிளான்ட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன பிளான்ட் வாங்கி நிறைய ஆன்லைனில் வாங்கியிருப்பீங்க, நிறைய இடத்துல வாங்கியிருப்பீங்க, எல்லா இடத்துலையும் சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்த அளவுக்கு பெரிய பெரிய பிளான்ட்ஸ் வந்து தரமான பிளான்ட்ஸ். இங்கே பாருங்களேன் பிளான்ட்டை பாருங்கள், தரமாக இருக்கும். ஓகேங்களா, மோன்க்ரோ ரோஸ் இந்த அளவுக்கு ஹைட்டான பிளான்ட்டு லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. விருப்பப்பட்டவங்க ஃபாஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்து தரமான ரோஸை பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா DA29 கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஏன்னாப்பா கான்ஸ்டன்ட்லாம் இந்த இன்ஜினியர் படிக்கிற மாதிரிலாம் சொல்லிங்க இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேவிட் ஆஸ்டின் 29 கான்ஸ்டன்ட்ன்ற ஒரு ரோஸ் வெரைட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டாக கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பூத்துட்டு போய்கிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் சின்ன சின்ன இலை கேப் தான் இருக்கும், பட் முட்கள் எல்லாமே நெருக்கமாக இருக்கும். இதோட பூக்களும் பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டல்ஸ் எல்லாமே நல்லா நெருக்கமாக அவ்வளோ மடிப்பாக இருக்கும். இது வந்து பேல் கலரு, லைட் பிங்க் கலர், லைட் ஒயிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும். நீங்கள் பூவோட சைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக இருக்கும், மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்கும். பிரான்ச்சஸ்லாம் பாருங்கள் 1 2 3 4 பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லா பிளான்ட் எடுத்து எதுக்கு காட்டினா இங்கே பாருங்கள் இதுவும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, என்னப்பா நீங்கள் வீடியோ காட்டும்போது 4 பிரான்ச்சோட காட்டினீங்க, எனக்கு வந்து சிங்கிள் பிரான்ச்சோட வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத்தில் வளரக்கூடியது. ஓகேங்களா, ஆனால் பூ வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதோட பூவோட பெட்டல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா கப் ஷேப்பில் அழகாக பூக்கும். பெட்டல்ஸ் எல்லாமே இது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற கலர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பூக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குங்க பாருங்களேன். இந்த பூக்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த டார்க்குக்கும் இந்த பூக்கு நீங்களே பாருங்கள் எல்லாமே ஒரே ரோஸ் தான். ஓகேங்களா, DA கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி வந்து பார்த்தா கலர் சேஞ்சிங் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பூக்கும்போது ஒரு கலர் இருக்கும், வெடிக்க அடுத்தடுத்து கலர் மாறிட்டே இருக்கும். இது எல்லாமே DA29 கான்ஸ்டன்ட் பிளான்ட் தான். தரமான பிளான்ட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. விருப்பப்பட்டவங்க வாங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா DA33. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டேன், பயங்கரமான ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. சூப்பரான ஒரு ரேர் வெரைட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் வளரும், மற்ற ரோஸ் மாதிரி நல்லா ஹைட்டாக வளராது. கீழே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் இதோட செடி பாருங்கள், இதோட செடி பாருங்கள் சின்ன செடியில் எத்தனை மொட்டுக்கள் எத்தனை கொத்தாக வச்சிருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்தாக வச்சிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, தரமான ரோஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஒய்லெட்டும் டார்க் ஒய்லெட்டும் பேல் கலரும் ஆனால் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். தரமான பிளான்ட்ஸ். ஓகேங்களா, பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா DA33 ரோஸ். ஓகேங்களா, மோஸ்ட் வாண்டடான ரோஸில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட கலர் அட்ராக்டிவ் ஆகுது. இது பெட்டல்ஸ் நல்லா நெருக்கமாக இருக்கிறதாவது இதோட கலரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லேவெண்டர் கலர்லேயும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்லெட் கலரும் ஒரு பிங்க் கலரில் 3 மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். பாருங்களேன் நல்லா நெருக்கமாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, பெட்டல்ஸ் எல்லாமே நெருக்கமாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற கலருக்கும் நேரில் பார்க்குற கலருக்கும் மாறி இருக்கும். ஏன்னா பார்த்தா வீடியோவில் பார்க்கும்போது கலர் உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. இது நேரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, அந்த மாதிரி வெரைட்டி இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. இங்கே பாருங்கள் பூ எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், தரமாக இருக்கும். இது எல்லாமே பிளான்ட் எல்லாமே பாருங்களேன். இங்கே பாருங்கள் கொத்தாக ஒரு சின்ன செடி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் பிளான்ட் தான். என்னப்போ 1 வருஷம் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் குட்டை ரகம் தான். உடனே பெருசாக ஆகாதுங்க. ஒரு குட்டை ரகம் தான். சின்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் தரக்கூடியதுங்க. பாருங்கள் கொத்தாக இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்து இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பூ ஒரு கொத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பூ 5 பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ மொட்டுகள் இருக்குது நீங்களே பாருங்கள். ஒரு தரமான பிளான்ஸு லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. DA33 ரோஸு. இதோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பாருங்களே எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பிளான்ட் எல்லாமே இந்த வீடியோவிலே காட்டுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்காங்க. DA33 அவைலபிள். ஓகேங்களா, மோஸ்ட் ரேரஸ்ட் கலெக்ஷனில் டேவிட் ஆஸ்டல் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா DA42 ரோஸ். ஓகேண்ணா, டேவிட் ஆஸ்டின் 42 ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக பாருங்களே ஒரு தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக இருக்கும் பாருங்கள்.
ஒவ்வொரு இதழ்களும் பார்த்தீங்கன்னா நல்லா அடுக்கு அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் அப்படி பயங்கரமாக இருக்கும், ஒரு தாமரை பூ மாதிரி. இங்கே பாருங்களேன் பிங்க் கலர், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வெடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் தான் வரும். இது ஒரு கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ரெண்டுமே ஒரே ரோஸ் தான். ஓகே, ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூக்கும்போது ஒரு கலர் ஆகும், வெடிக்க ஒரு கலர் வரும். பிளான்ட்டோட ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா தரமான பெரிய பெரிய பிளான்ட் இருக்கும். அங்கே பாருங்களேன் இந்த பிளான்ட் எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 4 அடி இருக்கும். இதெல்லாம் 8 இன்ச் பாட்டில் இந்த மாதிரி தரமான ரோஸ். ஓகேங்களா, எல்லா பிளான்ட்ஸும் பாருங்களேன். இங்கே பாருங்கள் இதில் பூத்து இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இதில் பூத்து இருக்குது பாருங்கள், ஒரு பன்னீர் ரோஸ். வா செம்ம நல்லா வாசனையாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ராக்ரன்ஸ் இதில் இருக்குது. எப்படி பன்னீர் ரோஸில் எப்படி வாசனை வருதோ சேம் ஃப்ராக்ரன்ஸில் இது வாசனை வருது. ஓகே, ஆனால் பெட்டல்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கப் ஷேப்பில் இருக்கிறதாங்க இதோட பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கப் ஷேப்பில் நல்லா பெட்டல்ஸ் எல்லாம் நெருக்கமாக இருக்குங்க. பாருங்களே பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் பிளான்ட்டு 1-2 பிளான்ட் இல்லைங்க. நீங்கள் அப்படியே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா தரமான பிளான்ட்ஸ் இருக்குது. இதை வாங்கி நீங்கள் லேண்ட்லேயே ஆகுது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் பாட்லேயே 16 இன்ச் பாட்டில் வச்சுன்னா தரமாக இருக்கும். நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவுக்கு. ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா பார்த்து நானே வளர்த்த பிளான்ட் எல்லாமே பாருங்களேன், மொட்டுக்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பிளான்ட் எல்லாமே மெச்சூரான பிளான்ஸ், தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. DA42 உங்களுக்கு யாருக்கிற வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா ஆனி டூப்ரே. ஓகேங்களா, இது ஆனி டூப்ரேன்னு சொல்கிறதோட நல்லா ஒரு வாசனையோட ஒரு லெமன் கிராஸ் வாசனையில் சும்மா சூப்பராக தூக்கலாக இருக்குது அந்த ரோஸ். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் லைட் அப்படி எல்லோ கலரில் டார்க் எல்லோ ஃபஸ்ட்டு இருக்கும். மலர ஃபைனல் ஸ்டேஜ் ஆவாவோ வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் இருக்கும். கொத்தாக நிறையா பூக்கும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் கொத்தா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 4, 5, 6 முட்டுக்கள் இருக்கா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. இதெல்லாம் 8 இன்ச் பாட்டில் நம்மக்கிட்ட தரமான பிளான்ஸ் இருக்குங்க. பாருங்கள் 8 இன்ச் பாட்டில் நாங்களே க்ரோத் பண்ண பிளான் நல்லா பிரான்ச்சஸோட தரமாக இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. லெமன் வாசனை வரக்கூடிய ஆனி டூப்ரே ரோஸ். ஓகேங்களா, இது எல்லாமே அதே பிளான்ட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க ஆனி டூப்ரே ரோஸ் உங்ககிட்ட இருக்கா, ஆனி டூப்ரே இருக்கா. இது 5 kg பேக்கில் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டில் இருக்குது. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்க. நல்லா கொத்து நிறைய புக்கும். மஞ்சள் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மஞ்சள் ரோஸ் வச்சு வளர்க்க முடியல அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வேட்டை சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தா நிறைய புக்கும், நல்லா பஞ்சாக பூக்கும். ஓகே, நல்லா வாசனையாகவும் இருக்கும். பூ வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அது எல்லாமே தெடி சூப்பர் ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது. ஆனி டூப்ரே கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெனட்டா ரோஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் ரோஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மொட்டாக இருக்கும்போது ஒரு கலர் ஆக்கும், பூ வெடிக்க ஒரு கலர் ஆக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே 3 பூக்கள் இருக்குது. 3மே டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. இது ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக டபுள் கலர் மிக்ஸ் ஆகிருக்கு. இது ஒரு கலரில் இருக்குது. இங்கேயும் பாருங்களேன் பூ முடிஞ்சிருக்கா. இதில் பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கா. இங்கேயும் பாருங்களேன் மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டா இருக்கும்போது ஒரு கலர், பூ வெடிக்க ஒரு கலர். இது பேர் தான் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் ரோஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. கல்கட்டா ரோஸும் நம்மளோட கேட்லாக்களுக்கும் பிளான்ட் எல்லாமே மெச்சூரான சூப்பரான குவாலிட்டி. ஓகேங்களா, நீங்கள் ஒரே பிளான்ட் வேணா கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக சாயில் ரெடியூஸ் பண்ணி அனுப்புகிறேங்க. இல்லை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயிலோட வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் MSS பார்சல் மூலியமாக அனுப்புகிறோங்க. ஓகேங்களா, 5 kg பேக்லேயே நல்லா தரமான இந்த மாதிரி நல்ல துளிரோட சூப்பரான பிளான்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு. எங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்டை பாருங்களேன். எங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளான்ட் தான் அனுப்புங்க. நாங்கள் வந்து பூக்காய்ப்புக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி 1, 2, 3 பிரான்ச்சஸோடு இருக்கிறதா, நல்லா துளிர் இருக்கிறதா, மொட்டுக்கள் இருக்கிறதா அனுப்புங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ண பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து பார்த்தா வீட்டில் போகும்போது அழகாக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே கல்கட்டா ரோஸ். இங்கே பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் மொட்டுக்கள் இருக்குது. பிரான்ச்சஸோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட். ஓகேங்களா, 1, 2 பிளான்ட் இல்லைங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட 1000 பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த கல்கட்டா ரோஸை பொறுத்த வரைக்கும் வேணுமாக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க. கேட்லாக்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, தரமான பிளான்ஸ் உங்களுக்கு கல்கட்டா ரோஸ் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, நிறைய பூப்புக்கும் பராமரிப்பு இல்லைனா எனக்கு டெய்லியும் பூப்புக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய வெரைட்டி இதுதான். ஓகே, கல்கட்டா ரோஸு விருப்பப்பட்ட புக் பண்ணுவாங்க. அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெடிக்கா ஆரஞ்சு ரோஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டில் நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் நிறைய பிரான்ச்சஸோட அவைலபிள் இருக்குது. இது 5 kg பேக்கில் நிறைய பேர் கேட்பீங்க தம்பி ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதால எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சைஸில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 2 பிரான்ச் இருக்கும். இந்த மாதிரி மொட்டுக்கள் இருக்கும், பூவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் வரும். ஓகே, ஆனால் வந்து சில்வர் கோட்டிங் பார்டரில் வரும். பாருங்களேன் நல்லா டார்க் பக்காவான டார்க்குங்க. பாருங்கள் அந்த பூவோட பெட்டல்ஸ் நல்லா நெருக்கமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டவே கொட்டாது, நல்லா நெருக்கமாக ஸ்ட்ராங்காக நிற்கும். இதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி தான் இந்த ஜெடிக்கா ஆரஞ்சு. ஓகேங்களா, இது வந்து நிறைய பூ பூக்குங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் பக்க கிளைகள் வந்து திருப்பி ஒரு 4 மூட்டை 5 மூட்டை இடம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி தான் எத்தனை முட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 4 to 5, 6 முட்டுக்கள் இருக்குது. பாருங்கள் இதோட பிளான்ட் பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் 1, 2, 3, 4 முட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்குது. எந்த அளவுக்கு குவாலிட்டியான பிளான்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டான பிளான்ட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்புங்க.
விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஜெடிகா ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா ஃபெர்டிலைசர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா DAP ஓகே நல்லா கருப்புக்கெல்லாம் உரண்டையாக இருக்கும். அதை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸுக்கு வந்து ரோஸுக்கு எல்லாமே சுற்றி கொடுத்து நல்லா தண்ணி விட்டிங்கன்னா போது செடி செழிப்பாக நல்லா வளரும் ஓகேங்களா. பூ நல்லா பெருசாக வரதுக்கு DAP உரம் கொடுக்குறது, நல்லா துளுர் வரதுக்கு. என்னப்பா பூச்சி தாக்குதல் வந்துச்சு என்னப்பா மருந்து அடிக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மருந்து நம்மளோட கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். சாஃபு, மோனோப்ளஸ், பவுஷாக் இந்த 3 காம்பினேஷன் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். வேணும் மக்களும் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இது எதுவுமே வேணாப்பா, நான் வந்து இயற்கை முறையில் தான் நான் வளர்க்கணும் ரோஸ் செடின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை உரங்க இருக்குது ஓகேனா. ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 450 rupees வரும். ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா போதும். நீங்கள் 25 நாளைக்கு எந்த உரமே கொடுக்க தேவை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி உரம் நம்மகிட்ட இயற்கை உரமும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. எல்லாமே கேட்லாகில் இருக்கும். இது எல்லாமே அதே ரோஸ் தாங்க, ஜெடிகா ரோஸ். விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க. நல்லா நாட்டு பன்னீர் ரோஸ், பழைய காலத்து நாட்டு பன்னீர் ரோஸு நல்லா வாசனையாகவும் இருக்கும். நிறைய மெடிசன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்றாங்க. அப்புறம் க்ரீம் தயாரிக்கிறாங்க, சோப்பு தயாரிக்கிறாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாடு உள்ள ஒரு ரோஸ்னா இந்த பன்னீர் ரோஸ் தான் ஓகே. இந்த மாதிரி லைட் பேபி பிங்க் கலரில் வரும். இந்த பூக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 daysலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் எல்லாமே கொட்டி போயிடும் ஓகேங்களா. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நிறைய பேர் நீங்கள் பன்னீர் ரோஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. தம்பி எனக்கு பூ வைக்கல கொடி கொடியாக ஓடுதுன்னு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான டாப் குவாலிட்டி பிளான்ஸ் இங்கே பாருங்களேன். எல்லாமே ஓன் ரூட்டட் பிளான்ட் இந்த மாதிரி நல்லா பக்கலைகளோடு இருக்கும். மொட்டுக்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3-4 மொட்டுக்கள் தான் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. டைரெக்டான சன்லைட்டு பரவரமாக பார்த்து ரோஸ் செடி வைங்க, தாராளமாக உங்களுக்கு சூப்பராக வளரும் ஓகேங்களா. பன்னீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் 8 inch பாட்டில் நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் இருக்குது. விருப்பப்படங்க புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இருட்டாயிருச்சுங்க, இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது. கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள். தரமான ரோஸ் கலெக்ஷனாக வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேனா. என்ன ரகம் வேணுமோ என்னென்ன பிளான் சொல்லுவோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா MSS பார்சல் மூலயமா அனுப்புகிறோங்க. இல்லை ப்ரொபோஷனல் கொரியர் உங்களுக்கு பக்கமாக இருக்கோ எனக்கு ஹோம் டெலிவரி பண்ணுறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சாயில் ரெடியூஸ் பண்ணி அனுப்புகிறோங்க ஓகேங்களா. அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் தனியாக வரும். MSSனால் நீங்கள் 2 pay போட்டு எடுத்துக்கலாம் ஓகே. நீங்கள் இப்போ கொரியர் சார்ஜ் அங்கே கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் பிளான்ட்டோட குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தரமான பிளான்ஸை நாங்கள் பேக் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். உங்களுடன் விரைவில் கதிரோட. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.